कितने साल हो गए? எத்தனை வருடங்கள் ये ஆகிவிட்டது? वाणी तो 68 की है। இது வந்து 68 வாணியாகும். तब तो 32 साल हुए थे। அப்பொழுது வெறும் 32 வருடங்கள் தான் ஆகியிருந்தது. अभी कितने साल हो गए? இப்பொழுது எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது? 70 से ऊपर जा रहे हैं। 70 விட நாம் மேலே செல்கிறோம். 70 விட அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. तो पाप घटे हैं அப்பொழுது பாவங்கள் வந்து குறைந்திருக்குதா, कटे हैं நீங்கி இருக்கா, या बढ़े हैं? இல்லையானால் அதிகரித்திருக்கா? बढ़े। पहले के मुकाबले अवस्था ऊंची जाती अनुभव हो रही है। முதலில் இருக்க நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கும் நிலை வந்து மிகவும் உயர்வாக செல்கிறதா, या नीची जाती अनुभव हो रही है? இல்லையானால் கீழாக செல்வது வந்து அனுபவமாகுதா? हैं? अभी अभी मना இப்பொழுது என்றால் 70 साल में टोटल। முழுமையாக 70 வருடங்களில். जब बेसिक में आए थे எப்பொழுது பேசிக்ல வந்தீர்கள், या जब एडवांस में आए थे இல்லையானால் அட்வான்ஸ்ல வந்தீங்க, तो अवस्था कैसी थी? அப்பொழுது நிலை எப்படி இருந்தது? कितना उमंग उत्साह था? எவ்வளவு ஊக்க உற்சாகம் இருந்தது? पहचान तो सकते हैं। தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? चढ़ती कला की निशानी तो बताई है ना। ஏறும் கலையினுடைய அடையாளத்தை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? चढ़ती कला तेरे बहाने सर्व का भला। जिसकी चढ़ती சடத்தி கலா தேரே பஹானே சர்வ கா பலா, அதாவது कला होगी யாருடைய அந்த நிலை வந்து ஏறும் கலையாக இருக்கோ वो घर में बैठ नहीं सकेगा। क्या करेगा? அப்பொழுது அவர்களால் வந்து வீட்டில் அதாவது வெறும் வீட்டில் வந்து அமர்ந்திருக்க முடியாது. என்ன செய்வார்கள்? दूसरों का कल्याण करने के लिए, दूसरों की भी चढ़ती कला करने के लिए மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்காக, மற்றவர்களுக்கும் அந்த ஏறும் கலையை கொண்டு வருவதற்காக निकल पड़ेगा। வீட்டிலிருந்து வெளிவருவார்கள். चढ़ती कला तेरे बहाने सर्व का भला, सर्व का भला कर சடத்தி கலா தேரே பஹானே சர்வ கா பலா, ஏறும் கலையால் வந்து அவங்க அனைவருக்குமே நன்மை செய்வார்கள். रहे हैं। इससे साबित होता है कि அப்பொழுது அனைவருக்குமே வந்து நன்மை செய்கிறோம் என்றால் இதன் மூலமாக நிறுவனமாகுது. अपना भला हुआ है। என்ன நிறுவனமாகுது? தன்னுடைய நன்மையும் ஏற்பட்டிருக்கு. अभी क्या स्थिति? இப்பொழுது நிலை என்னவாக இருக்கு? कहते हैं, कोई सुनता ही नहीं। சொல்றாங்க யாருமே கேட்பதே இல்லை. अभी तक गिनती का लाए हो। अच्छा निकलते हैं सेवा में। சரி, சேவையில் வந்து வெளியே செல்கிறீர்களா? कि थक के बैठ गए? இல்லையானால் களைப்படைந்து விட்டு அமர்ந்து விட்டீர்களா? आत्मा को ही प्राणी कहा जाता है। ஆத்மாவை தான் வந்து உயிரினம் என்று சொல்லப்படுகிறது. क्या कहते हैं ना, जैसे प्राण पड़ गए। என்ன சொல்றாங்க இல்லையா? எப்படின்னா வந்து जान आ गई। உயிர் வந்துடுச்சு அப்படி சொல்றாங்க இல்லையா? उमंग उत्साह आता है। कोई हताश हो गया हो, ஊக்க உற்சாகம் வருது. இப்ப யாராவது வந்து और उसको अचानक उमंग उत्साह आता है तो क्या कहते हैं? நம்பிக்கை இழந்து விட்டாங்க. இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஊக்க உற்சாகம் வருது. जान पड़ गई, அப்ப என்ன சொல்லுவாங்க? உயிரே வந்துருச்சு. प्राण आ गए। प्राणी को ही प्राण कहा जाता है। अंग्रेजी में आत्मा को स्पिरिट कहा जाता है। அந்த ரூஹ் என்ன இருக்கோ அதை தான் வந்து உயிர் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வந்து ஸ்பிரிட் என்று சொல்லப்படுது. क्या कहते हैं? स्पिरिट। स्पिरिट से என்ன சொல்கிறார்கள்? ஸ்பிரிட். बनता है स्पिरिचुअल। அந்த ஸ்பிரிட்ல இருந்து தான் வந்து ஸ்பிரிச்சுவல் என்ற அந்த வார்த்தை வருகிறது.
अंदरूनी शक्ति आती है तो कहते हैं आत्मा में स्मृति भर गई। உள்ளுக்குள் அந்த சக்தி வருகிறது. அப்பொழுது என்ன சொல்றாங்க, அந்த ஆத்மாவில் வந்து அந்த ஸ்பிரிட் நிரம்பி விட்டது, அதாவது आ गई। உயிர் வந்துடுச்சு. अभी बाप कहते हैं हे आत्मा, இப்பொழுது தந்தை சொல்கிறார், ஏ ஆத்மா, अपने से पूछो தன்னிடம் கேளுங்க, कि इस समय इस हिसाब से कितने पाप कटेंगे। இந்த நேரத்தில் இந்த கணக்கை வச்சு வந்து எவ்வளவு பாவங்கள் அழியும். पाठ से पता पड़ता है। பாட்டு மூலமாக தெரிய வருது कि ये आत्मा अभी क्या पार्ट बजाती है। இந்த ஆத்மா இப்பொழுது என்ன பாட்டை செய்கிறது என்று. स्वार्थ का पार्ट बजाती है, சுயநலத்தினுடைய பாட்டை செய்கிறதா, परमार्थ का पार्ट बजाती है, विश्व कल्याण का पार्ट बजाती है, இல்லையானால் உலக நன்மைக்கான பாட்டை செய்கிறதா, या अपने में ही लगी हुई है। இல்லையானால் வெறும் தனதிலேயே ஈடுபட்டிருக்கா. पता पड़ता है हम कितने पुण्यात्मा बने हैं। நாம் எவ்வளவு புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கோம் என்று தெரிய வருகிறது. जिसके पास धन होगा वो दूसरों को धन देगा। யாரிடம் வந்து பணம் இருக்குமோ அவர்கள் மற்றவர்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. होगा ही नहीं तो देगा। யாரிடம் வந்து பணமே இல்லையோ அப்போ என்ன கொடுப்பாங்க. कहाँ से? धनवान होगा तो धन देगा। பணக்காராக இருந்தால் பிறகு பணத்தை கொடுப்பார்கள். शक्तिवान होगा तो शक्ति देगा। சக்திசாலியாக இருந்தால் பிறகு சக்தியை கொடுப்பார்கள். पुण्य आत्मा बना है तो पुण्य किए बगैर रह न सके। புண்ணிய ஆத்மாக்களாக பிறகு ஆகிவிட்டால் புண்ணியம் செய்யாமல் இருக்க முடியாது. ये तो बाप ने समझाया है। இது வந்து தந்தை புரிய வைத்திருக்கார். कर्मातीत अवस्था तो अंत में ही होगी। கர்மாத்தீத் நிலை என்பது வந்து கடைசியில் தான் வரும். अंत में मन கடைசியில் என்றால் अंत कब? கடைசி என்றால் எப்பொழுது? अंत होगा तब जब राजधानी स्थापन होगी। எப்பொழுது வந்து ராஜதானி ஸ்தாபனை ஆகுமோ அப்பொழுதுதான் கடைசி என்பது வரும், முடிவு என்பது வரும். तो समझो अंत हुआ। அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் முடிவு வந்துவிட்டது என்று. राजधानी स्थापन हुई ராஜதானி ஸ்தாபனை ஆகியது. और लड़ाई शुरू हो जाएगी। அப்பொழுது உடனடியே சண்டையும் வந்து தொடங்கிவிடும். तो अंत में कर्मातीत अवस्था होगी। எனவே கடைசியில் தான் வந்து அந்த கர்மாத்தீத் நிலை என்பது அடையும். याद करते करते उस समय आदत पड़ जाएगी। நினைவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அது ஒரு பழக்கமாகிவிடும். उस समय माने किस समय? அந்த நேரம் என்றால் எந்த நேரம்? जब विनाश शुरू होगा, दुनिया में हलचल शुरू होगी, எப்பொழுது வந்து அழிவு என்பது தொடங்குமோ, உலக கொந்தளிப்பு உலகத்தில் தொடங்குமோ, तो हमारी आदत पड़ जाएगी याद करने की। அப்பொழுது நினைவு செய்வதற்கான நமக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுவிடும். जिसने जितना याद करने की प्रैक्टिस कर ली वो पुरुषार्थ யாரு இப்போ எவ்வளவு நினைவு செய்வதற்கான பிராக்டிஸை செய்து விட்டார்களோ पक्का हो जाएगा। அப்படி இருக்கும் பொழுது அந்த புருஷார்த்தம் வந்து உறுதியாகிவிடும். फिर पाप जास्ती कटने लग पड़ेंगे। அதற்கு பிறகு பாவம் வந்து அதிகமாக நீங்க தொடங்கிவிடும். क्या? अभी याद ऊपर नीचे होती है क्योंकि कर्मातीत अवस्था नहीं हुई है। இப்பொழுது வந்து நினைவு மேலே கீழே இருக்கு, ஏனெனில் 63 जन्मों की किए हुए கர்மாத்தீத் அவஸ்தா வந்து ஆகவில்லை மற்றும் 63 பிறவிகளில் செய்த அந்த பாவ கர்மங்கள் शूटिंग की रील में बार बार सामने आ जाते हैं। ஷூட்டிங்னுடைய இந்த ரீல்ல வந்து அடிக்கடி முன்னால வந்து விடுகிறது.
तो उनका भी कभी अंत होगा या नहीं होगा? பிறகு அதற்கு கூட எப்பொழுதாவது முடிவு என்பது வருமா இல்லையா? होगा। வரும். तो जो लगन पूर्वक लगे रहेंगे எனவே யார் ஈடுபாடோடு ஈடுபட்டிருப்பார்களோ वो जल्दी महसूस करेंगे அவர்கள் விரைவாக இதை அனுபவம் செய்வார்கள். कि अब हमारी याद टिक गई। என்னவென்றால் இப்பொழுது எங்களுடைய நினைவு நிலைந்து விட்டது என்ற விஷயத்தை அனுபவம் செய்வார்கள். लगन की अगन जग गई। அந்த ஈடுபாடனுடைய அந்த நெருப்பு அது பத்தி கொண்டது. जब लगन लग जाती है எப்பொழுது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறதோ तो अग्नि योगाग्नि तीव्र हो जाती है। அப்பொழுது நெருப்பு யோக நெருப்பு மிகவும் தீவிரமாகி விடுகிறது. जैसे सोना होता है, எப்படி ஒரு தங்கம் இருக்கு, सोने में खाद पड़ी होती है, தங்கத்தில் கலப்படம் இருக்கு, तांबे की खाद, चांदी की खाद, வெள்ளியினுடைய கலப்படம், செம்பினுடைய கலப்படம், और मेटल्स की खाद डाल देते हैं। மற்ற மற்ற மெட்டலினுடைய அந்த கலப்படம் அதுல இருக்கு. तो जितनी जास्ती खाद होगी அப்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக கலப்படம் இருக்குமோ सोने को अग्नि में तपाया जाता है। அப்படி இருக்கும் பொழுது அந்த தங்கத்தை நெருப்பில் போடப்படுகிறது. हल्की अग्नि होगी ரொம்ப ஒரு லேசான நெருப்பாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது खाद नहीं निकलेगी। அந்த கலப்படங்கள் அந்த தங்கத்திலிருந்து விலகாது. अभी योगाग्नि हमारी कैसी है? இப்பொழுது நம்மளுடைய யோகத்தின் நெருப்பு எப்படி இருக்கு? है? लगन की अगन तीव्र है। ஈடுபாடனுடைய அந்த நெருப்பு மிகவும் தீவிரமாக இருக்கா? अगर तीव्र नहीं है क्या? ஒருவேளை தீவிரமாக இல்லை, तीव्र नहीं है तो தீவிரமாக இல்லை என்றால் पाप कटेंगे नहीं। பிறகு பாவங்கள் அழியாது. जब प्रैक्टिस पक्की पड़ जाएगी, लगन की अगन तीव्र हो जाएगी तो जल्दी எப்பொழுது பிராக்டிஸ் பக்காவாகி விடுகிறது, உறுதியாகி விடுகிறது மற்றும் ஈடுபாடனுடைய நெருப்பு எரிகிறது, कटने लग पड़ेंगे। அப்பொழுது மிகவும் விரைவாக பாவங்கள் அழிய தொடங்கிவிடும். अपनी ही जांच करनी है कि हम कितना बाप की याद में रहते हैं। தன்னை செக் பண்ண வேண்டும், நாம் எவ்வளவு தந்தையினுடைய நினைவில் இருக்கிறோம் என்று. अभी पूछा तो कोई ने बताया 1 घंटा, कोई ने बताया 3 घंटा। இப்பொழுது கேட்டால் சிலர் சொன்னீங்க 1 மணி நேரம், சிலர் சொன்னீங்க 3 மணி நேரம் என்று. इसमें गप्पे मारने की बात नहीं है। இதுல வீணான பேச்சு பேசுவதற்கான ஒரு அவசியம் இல்லை. कोई गप्पा लगा देते हैं, बाबा हम तो हर समय आपकी ही याद में रहते हैं। சிலர் ஒரு வீணான பொய் பேச்சு மாதிரி பேசுறாங்க, பாபா நாங்க எப்பவுமே உங்களுடைய நினைவிலே தான் இருக்கோம். ये तो अपनी जांच अपने आप करनी होती है। இதை தானே தன்னுடைய அந்த செக் பண்ண வேண்டும். बाबा को अपना चार्ट लिख देंगे तो बाबा झट बतावेंगे। பாபாவிற்கு தன்னுடைய சார்ட்டை எழுதி கொடுத்தால் பிறகு பாபா உடனடியாக சொல்வார், ये तुम्हारा चार्ट ठीक है या नहीं ठीक है। இது உங்களுடைய சார்ட் சரியா இல்ல சரி இல்லையா.